ஹலோ வலிக்கண்ணம்மா. ஹலோ, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நேர வணக்கம் எல்லோருக்கும். கொஞ்சம் சளியெல்லாம் சரியாயிடுச்சு, அதனால இது ஜூஸ் போடலாம்னு பார்க்குறேன். பாருங்க, இதையும் 2 புதினா தலையும் போட்டு ஜூஸ் போட்டோம்னா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமாம், அப்படியே போட்டால் சுற்றிக்கிட்டே தெரியுமா? அரைக்குமா அரைக்காதா? அரைக்காது. பாவம் இல்லையா, ஒருத்தர் பாரத்தை எவ்வளோதுன்னு தாங்க முடியும். அதே மாதிரி தான். இல்லை, அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குமா? கட் பண்ண முடியாது. அதில் இப்படி சீச்சு போட்டோம்னா தான் அது கட் பண்ணும். எந்த வேலையாக இருந்தாலும் சின்னதுக்கு வந்து தான். ஆமாம், எவ்வளோ பெரிய வெங்காயம் இருந்தாலே நறுக்கி தான் போடணும், அப்போ தான் மிக்ஸியாக அரைக்கும். இதோட 2 புதினா இலையை போட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். இஞ்சி எடுத்துகிட்டு வரேன். எங்கே இருந்துச்சு இஞ்சி? புதினா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. அந்த புதினாவை பிச்சு போட்டேன். கொஞ்சம் இஞ்சி துண்டு, புதினா நல்லா வாசமாக இருக்கிறது. புதினா வாசமாக தான் இருக்கும். புதினா சட்னியும் அரைக்கலாம். புதினா சட்னி நல்லதா, கொத்தமல்லி சட்னி நல்லதா? புதினா தான் நல்லது, வதக்கி விட்டு அரைச்சா நல்லா இருக்கும். கொத்தமல்லி தான் எப்பவுமே அரைக்கிறோமே. கொத்தமல்லி சமையலெல்லாம் வேறு சேர்த்துக்கிறோம், புதினா சேர்த்துக்க மாட்டோம்ல. புதினா பிரியாணி உங்களுக்கு தான் சேர்க்குறோம். இந்த ஒரு சிறு துண்டு இதில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்புறமா அரைச்சிக்கலாம். இன்னைக்கு சூரிய பகவான் உங்கள் மூஞ்சியில் அடிக்கிறார். சூரிய பகவான் தான் எப்பவுமே அடிப்பார். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்டா எலுமிச்சி பழம் வாங்கி வந்தேன்? என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள். லெமன். இது வாழைப்பழமா? பழமா அது? என்னடா பழம்? இது பிளாக்கொட்டை. இது எவ்வளவு? 10. இது 20. இது 5. பரவாயில்ல, லெமன் 5 ரூபாய்க்கு. லெமன் இனிமேல் கிடைக்காது, வெயில் காலம் வந்துருச்சுன்னா. வெயில் காலம் இனிமேல் ஜூஸ் போடுவாங்க, அதனால கிடைக்காது. அதனால இப்போ வாங்கி அந்த சேகரித்து வச்சுக்கிட்டாருன்னா. லெமன், தக்காளி விலை இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு வந்துட்டேன். ஜூஸாக குடிக்கிறோம். இந்த காலையில் போனோம்னா இந்த வாக்கிங் போயில எல்லா ஜூஸும் வச்சுருக்கேன். ஆமாம், இந்த பானையில் கூழ் அதெல்லாம் நல்லதா? ஆமாம். அப்புறம் ஏன் அதே டிஃபனா? அதே எதாக இருந்தாலும் தண்ணி காலையில் கொஞ்சம் குடிச்சிடணும் போய். சரிம்மா, இப்போ அதுதான் நல்லதுன்னா டிஃபனாக அதையே சாப்பிட்டுக்க முடியாதுன்னு அதை ஏன் காலையில் மட்டும் குடிக்கிறாங்க? அது உங்களுக்கு அந்த வாக்கிங் போகிற நேரம் பசி ஏறும். இந்த டீ குடிக்கிற நேரத்துக்கு அதை குடிக்கிறாங்க. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் ஜூஸு இதில் பார்க்கல. அருகம்புல் ஜூஸு, கத்தாழை ஜூஸா, எல்லா ஜூஸும் இருக்கும். எதையும் குடிச்சோங்க. நல்லதே சேர்த்துக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டீ கொடுத்தா போதும். இல்லை, மாற்றிக்கவே மாட்டேன். நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் காலையில் எந்திரிச்ச உடனே தைராய்டு மாத்திரை தின்னாலும் தெரியலடா. போய் மாத்திரை டேப்லெட் பார்த்துட்டு வாங்க. ஆக இல்லைம்மா, இந்த ஜூஸை குடிச்சுட்டேனே. காலையில் பால் காய்த்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் தென்மை எங்கள் அம்மா கொடுக்கும் பால் தான் டீ. மம்மி பால் ரொம்ப பால் அளவு கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட். 10 ரூபா பால் பாக்கெட் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க.
இது எவ்வளோ எத்தனை 100 கிராமா 150 கிராமான்னு தெரியல. வர இப்படி பண்ணுறாங்க. 125 மில்லி. அது எப்படி பத்தும்? அது 200 மில்லி. இது எப்படி பத்தும்? அது அவங்க காசுக்காக 10 ரூபாய்ன்னு அந்த கணக்குக்கு கொண்டு வராங்க. 250 லிட்டருன்னா 22 ரூபா 25 ரூபான்னா நீங்கள் என்ன இவ்வளவா அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கா பசுபால் கணக்குக்கு வந்துருச்சு இந்த பாலம். இப்போ சாமி கொண்டு விளக்கேற்றி நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கு நம்ம அப்புறம் சண்டே என்ன பிளானிங்? சண்டே என்ன பிளானிங் தெரியலப்பா. என்ன பிளான் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் மனசுல தோணல. ஆமா, மனசு ஒரு நிலையில என்னமோ தெரியல. அதனால எந்த பிளானிங்கும் இல்லை. காலையில் டிஃபன் ஏதாவது பண்ணணும். பூரி சுடுவோமான்னு ஒரு ஆசையாக இருக்குது. பூரி சுட்டு உருளைக்கிழங்கு உப்புமா. இடிப்பு வைக்கிறதுக்கெலாம் எனர்ஜி பத்தாது. இடிப்பு வச்சு சாம்பார் வைக்கலாம். அதுக்கெல்லாம் எனர்ஜி நிறைய வேணும். இல்லைன்னா பார்க்கணும். இடிப்பு வேணும் அவிச்சு போடலாமான்னு ஒரு பாக்கெட் இருக்குது மாவு. நைட்டு தோசைக்கல் இருக்குது. வெயிட்டிங்கில் இருக்குது. காலையில் நேரமே இருந்துச்சா வேலை ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு. லேட்டாக இருந்துச்சோம்னா சிரமமாக இருக்கு. வேலை பார்க்கறதே சிரமமாக இருக்கு. அதனால தான் எல்லாரும் காலையில் வெள்ளனா எழுந்திருக்கிறார். வெள்ளை எழுந்திரிச்சிட்டோம்னா சீக்கிரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருது. டைம் நிறைய பேக்கி இருக்கு. இது இந்த வேலை கொத்தனார் இந்த வெயிலே பார்க்குற வேலை கூட முக்கால்வாசி இந்த நடு வெயில் வந்தால் பார்க்கறது இல்லை. 12 மணியோ 1 மணிக்கோ வந்தால் அதுவே அவங்க 11 மணிக்கு ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. ஏன்னா வெயில் நல்லா ஏற ஏற வேலை பார்க்கறதுக்கு அது சார். இந்த பாலை காய்ச்சி சாமிக்கு நிவேதனம் பண்ணிடுவோம். சிவமயம் லாபமே எழுதியிருக்கீங்க. அதனால நேரம் எழுதலாம். அதை கூட எனக்கு எட்டலை எழுதிச்சு. கோணையா எழுதிச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு ஆள் இல்லை. எல்லாம் நேரையே இருந்து என்னன்றது. அதனால கொஞ்சம் கோணையா இருக்கட்டும்னா. ஆமா, திரி லேசா எரியணும். ரொம்ப அப்படியே கொழுந்து விட்டு எரியக்கூடாது. இந்த தண்ணி பிடிக்கிறது மாதிரி அளவு தெரிய விட்றதா இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. எல்லாரும் சாமி கும்பிடுங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாங்களும் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும். வியூவர்ஸ் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுளே, தண்ணி இதில் விழுகுது. அது சொல்றது என்ன என் மேலே தண்ணி ஊற்றிருக்கிய? ஆமாம், தெரியாமல் ஊற்றிட்டேன். எல்லாம் நல்லா இருக்கணும். கடவுளே, இந்த மிரர் வச்சிருக்கனால உங்களுக்கு பரவாயில்லையா? எது? சாமி ரூம்ல மிரர் வச்சிருக்கனால. மிளகா மிரர் அதனால வச்சிருக்கு. ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல. மிரர் வச்சுட்டு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. டிஃப்ரெண்ட் தெரியல. எப்பவும் போல தான் இருக்கு. எப்பயும் போல தான் இருக்கு. நம்ம குலதெய்வம் எப்படியும் இங்கே தான் இருக்கு. ஆனால் ஒரே நாள்லேயே அம்பானி ஆறான்னு சொல்கிறாளே, அது உண்மையாக? அதெல்லாம் முடியாது. படிப்படியாக முயற்சி பண்ணி அது ஒரு நாள் வெற்றி ஆகும். அவ்வளோதான்.
சரி, அம்பானி ஆக முடியாது. முன்னேறதுக்கு எவ்வளோ நாள் மம்மி ஆகும்? படிப்படியாக முன்னேறணும். ஒரு வாட்டி பணம் வந்துச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு அதிர்ஷ்டம். மகாலட்சுமி வந்துட்டான்னா வந்துக்கிட்டே இருப்பா. எல்லா ஐஸ்வர்யமும் வந்துடும். பொறுமை வந்துடும், ஹேண்டில் பண்ணுறது வந்துடும். ஆமாம், எல்லாமே வந்துடும். சரி, விட்டு கொடுத்து போவான் அப்படின்றது வந்துடும். பணம் அந்த இருக்கு பார்த்துக்கலாம். இப்போ இல்லைன்னா தான் கோபம் வரும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல மணியே என்ன குறைச்சிக்குங்கன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன கோவம் வருது, என்ன குறைச்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது. மணினால தான் நிறைய ப்ராப்ளம். அவன் அந்த நீ என்ன இதில் தன்மை வந்துட்டாவே பணம் வந்துடும். உனக்கு கேரக்டரில் அந்த ஒரு அனுசரிக்கிற குணம், ஒரு பணிவு வந்துட்டாவே பணம் வந்துடும். அதுவும் தான் பணம் இருக்கவங்களுக்கு அதுவும் ஒரு இது அனுசரிக்கிற ஒரு இது வந்துடும். எல்லாம் முக்கால்வாசி எல்லாமே இப்போ யூடியூபர்ஸே பாரு, நிறைய பேருக்கு எல்லாமே அனுசரித்து எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க தான் பணம் வச்சிருக்காரு. யூடியூபர்ஸ் பெரிய ஆளாக இருக்காரு. நம்மளாம் அதனாலதான் ஒன்றும் இதுங்க முடியல. ஏன் நம்மளுக்கு நம்ம எல்லாம் பணம் சம்பாதிக்கல இல்லைன்னா யூடியூப்ல வீடியோஸ் போட்டு. வினோத் நல்ல விவரமா இருக்கேன். சங்கீதா வினோத்தெல்லாம் வினோத் நல்லா அனுசரிக்கிறேன். சங்கீதா தான் கொஞ்சம் பத்தாது. வினோத் நல்லா அனுசரிக்கிறேன், நல்லா தெரியுது எல்லாமே. அப்படிதான் சங்கீதா இருக்கும், அப்புறம் சரியாயிடும் அப்படிமே. அது மாதிரி குமார், சுரேஷ்குமார், அவன் பார்க்கதே அப்படி இருக்கேன், நல்ல விவரமா இருக்கேன். பார்க்கதே தெம்மாண்டு மாதிரி இருக்கேன், நல்ல விவரமா இருக்கேன். நீங்க சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, நான் இப்படிதான். நம்ம நேற்று ஒருத்தருக்கு சொல்லியிருந்தாங்க டீ போடுறதுக்கு. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் நேற்று என்ன டீ போடுறதே காட்டுறீங்கன்னு ஒருத்தங்க இதில் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அப்புறம் டிஃபன் பண்ணுறதெல்லாம் காட்டினோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கே வேலை செய்யறதுக்கு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டல. டீனா கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவோம். டிஃபன் பண்ணும்போது தொட்டுக்க வைக்கணும், அத்தனை வேலையும் பார்க்கும்போது இங்கே எப்படி கேமரா வச்சுக்கிட்டு நிற்கிறது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு டீ போடுறது மட்டும் காட்டுறோம். அதை கூட ஒரு சகோதரியா சகோதரனான்னு தெரியல, என்ன டீ போடுறது காட்டுறீங்க, போர் அடிக்குதுன்னாங்க. டீ போடையில் நாங்கள் பேசிக்கிட்டு தானே காட்டுறோம், போர் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு. அப்புறம் நைட் ரொட்டீன்லாம் போடுறோம். ஆமாம், நைட் ரொட்டீன் போடுறோம். நைட்டு வந்து டீ போட மாட்டோம்ல, நைட்டு இட்லி தோசை தொட்டுக்க வைக்கிறதானே விட்டுறோம். எல்லார் வீட்லேயும் அப்படிதான் பண்ணுறாங்க எல்லா யூடியூபர்ஸுமே. அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னா நம்ம. ஆமாம், இந்த காஃபி டீ போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிடலாம். வாங்க டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. வாங்க டீ சாப்பிடலாம். கத்திரிக்கண்ணிலாம் இது எறும்பு தூணும், வெறும் இலையெல்லாம் திங்கிது எறும்பு. பார்த்தீங்களா, பப்பாளிக்கு இன்னும் பழுக்கலை. ஆமாம், அது பழுத்தா நல்லாயிருக்கும். இதுக்கு எப்போ நேற்றுக்கு தண்ணி ஊற்றினீங்களா? நேற்றுக்கெல்லாம் ஊற்றுனேன். நானா எல்லாம் பார்த்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரவள்ளி இலை பொறுப்பாக பார்த்துருவேன், எல்லாம் பிச்சு போடலாம். பாருங்க, நம்ம பட்டுக்குட்டிகள் வந்து திங்கிங்க பாருங்க. பட்டுக்குட்டியை தின்னுங்க. பட்டுக்குட்டியோட ஓனரை பாருங்க. ஹாய், நான் தான் பட்டுக்குட்டியோட ஓனர் இவந்தேன். டெய்லி அதுங்களுக்கு வைக்கிற வேலை இவந்தேன். இறங்குடா.
என்ன யாரும் நிற்கிறாளேன்னு பார்க்க. ஆமாம், வந்து தின்னுங்கடா, இறங்குடா. நீ சொல்லி நான் கேட்பேனாங்குது. இறங்குடு தங்க, வந்து தின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பாசிப்பருப்பு இடியப்பத்துக்கு சாம்பாருக்கு பாசிப்பருப்பு, வெறும் பாசிப்பருப்பு மட்டும் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இந்த பாருங்க பாசிப்பருப்பு டப்பா, பாசிப்பருப்பு வெறும் பாசிப்பருப்பு உருகை இந்த போட்டிருக்கேன் பாருங்க. இதை மட்டும் போட்டு அதில் 2 தக்காளி, 1 வெங்காயம், பச்சை மிளகா இதை போட்டிருக்கேன். 2 தக்காளி, 1 வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் ஒத்து வெந்துடும். கத்திரிக்காய் ஒரு 2-3 கத்திரிக்காய். இட்லி சாம்பார். துவரம்பருப்பு போடாமல் செய்ய போகிறேன். ஒன்லி பாசிப்பருப்பு மட்டும். மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்குவோம். கிருமி நாசினியா? ஆமாம், மஞ்சத்தூள் வந்து அவியல போட்டோம்னா தான் சொன்னேன். மஞ்சத்தூள் பேக்கெட்டாக வந்துச்சு. அப்புறம் தனியாகவும் இருக்கா? தனியும் இருக்கு. அப்போ ஏதோ ஒன்று குறைச்சிருக்கீங்க. கல்லுப்பு எடுத்து வைக்கல. கல்லுப்பு எடுத்து வைக்காம கல்லுப்பு அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இங்கதானே இருக்கு, அதனால ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சுட்டுன்னா சுடுது நீ காய போட்டு இடியப்பனை புளிச்சு விட்டோம்னா முடிஞ்சு வச்சு. இடியப்பன் ரெடி, சாம்பாரும் ரெடி, இடியப்பனும் ரெடி. அப்படி அப்பா, இது டயர் கொஞ்சம் புதுசு, அதனால கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அது வேகட்டும், நம்ம போகலாம். அது இடத்துல கொண்டு வைக்கணும். ஆமாம், இல்லைன்னா அப்படி நல்லா இருக்காது. இதுல ஒன்று குறையுது, எங்கேயும் தெரியல. அந்த அப்போதான் அடுத்த வாட்டி எடுக்கலாம். ஆமாம், விளக்கு ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறுத்திடுவோம். 1/2 மணி நேரம் தான் இந்த விளக்கு எரிய விடுவேன். சரி, நான் டீ சாப்பிட்டு வரேன். இது விசில் வரட்டும், 3 விசில் 4 விசில் வரட்டும். பா, ஹலோ மம்மி. போர்ட்டிகோவில் கொண்டாந்து டீ சாப்பிட்றேன். ஒரு வெயில் அப்படி இருக்குது பாருங்க. போர்ட்டிகோவில் எப்படி அடிக்குது பாருங்க. இங்கே கொஞ்சம் காற்று நல்லா வரும், அதனால இங்கே உட்காந்து டீ சாப்பிட்றது. போர்ட்டிகோவில் எப்படி வெயில் அடிக்குது பாருங்க. சூரிய பகவான் இந்த வழியாக வந்துடுவார் எங்களுக்கு. நான் இந்த டீ குடிச்சிட்டு வரேன், உனக்கு கிடைக்கும். உட்காந்து குடித்தா ஃப்ரீயாக இருக்கா? ஆமாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இடியப்பன் செய்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு நடை வச்சுட்டு அதை தள்ள போகிறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இடியப்பம். சாம்பார் வச்சுட்டேன். ஆமாம், பண்ணுறதுன்னா ஆகிப்போச்சு. சீக்கிரம் பண்ண எப்படிங்க கஷ்டப்படுறதுன்னு ஆகிப்போச்சு. நம்ம தான் செய்யணும், வேறு யார் செய்யணும். அதனால செஞ்சுருவோம் அப்படிங்கிறத செஞ்சுட்டேன். இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கிடைத்த உணவு இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இடியப்பம். இந்த இடிப்பு மாவை பிசைஞ்சு இப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, உருண்டையா. இதை ஒவ்வொன்றா எடுத்து புளிஞ்சு விடுவேன். இப்போ பாருங்க, புளியிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். இட்லி சட்டிக்குள்ளே தண்ணி ஊற்றணும். இட்லி சட்டிக்குள்ளே தண்ணி ஊற்றணும். இந்த இதில் ஒரு நடை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குளிக்கா வைப்பேன். ஒரு குழியா, ஒரு குழி ரப்பிச்சா அடுத்தது. ரொம்ப திணிச்செல்லாம் வைக்க வேண்டாம். திணிச்சு வச்சா அப்புறம் அமுக்க வராது, அதில் புளிய வராது.
இந்த கட்டதான் ஈஸியா புளிய வருது. இன்னும் கண்ணு சின்னமா இருந்துச்சுன்னா புளிய வராது. இது கண்ணு ரொம்ப சின்னமும் இல்ல பெருசும் இல்ல. இந்த கண்ணு மீடியம். கண்ணு ரொம்ப சின்னமா இருந்துச்சுன்னா புளியறது கஷ்டம். எனக்கு குட்டி குட்டியா தானே விழுகும். ஆமா, அது ஆனா இடிப்பேன் நல்லா இருக்கும். ஆனா புளியறதுக்குள்ளேயும் ரொம்ப இது கஷ்டம். இதுனா ஈஸியா இருந்துது பாரு. அந்த அளவை பொறுத்து இறங்குறது தான். ஆமா, இப்போ கேப்பு பெருசாக இருந்தால் சீக்கிரமாக இறங்கிடும். ஆமாம், கேப்பு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கம்மியாக இறங்குது. அப்போ நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ண வேண்டியது. ஆமாம், ப்ரெஸ் பண்ணணும். இதுவே மாவு கரெக்டான திக்க அந்த பதத்தில் இருந்துலைன்னா அதுவும் திக்கு கஷ்டம்தான். எந்த அளவு மாவு தண்ணி இருக்கணுமோ அந்த அளவு தான் மாவு பிசையும் போது. மாவு ரொம்ப கல்லுக்கெல்லாம் வச்சுதான் இதுவும் மாவு இறங்காது, ரொம்ப டைட்டாக இருக்கும். எனக்கு முதல் நாள் அப்படிதான் இருந்துச்சு. அது ரொம்ப டைட்டா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. எப்படி புளிக்க போறோம். தண்ணி கொஞ்சம் எந்த அளவா கொஞ்சம் இலகு கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கிட்டேன். இதுல தேங்காய் வாங்கிட்டு இருந்தியா? இல்லையே. தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டு கொஞ்சம் சீனி போட்டு சாப்பிடலாம். தேங்காய் காலையில் பார்த்தாந்தாக்கா 20 ரூபா 30 ரூபா சொன்னிச்சு. கொஞ்சம் பெருசு 30 ரூபாயும், சின்னமாக இருக்குது எவ்வளோக்கா 15 ரூபா 20 ரூபாய்க்கு தெரியலன்னா 25 ரூபா பார்ப்போம். அவ்வளோ போங்க காவலிங்க. இப்போ 20 ரூபாய்க்கு குறைச்சி 20 ரூபா 25 ரூபாய்க்கு குறைச்சி தேங்காயே இல்லை. இவன் இதுக்கு 20 ரூபாய்க்கு கொண்டு போய் கொடுத்தேன், நம்மளுக்கு இப்போ பேசவே இல்லை. அதுக்கு கடையில் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் ஏன் இவனையே எதிர்பார்க்குறீங்க? உனக்கு வாங்கணும்னு கமிட்மெண்ட் நான் வாங்குவோம் தான் நினச்சேன். வாங்கணும்னு கமிட்மெண்ட் தான் வாங்கிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு தேங்காய் வாங்கி. நாளைக்கு தானே சந்தை? டுமாரோ நாளைக்கு தான் சந்தை. சந்தையில் இங்கே தேங்காய் வாங்குறோம். ஏன் சந்தையில் தான் தேங்காய் வேணும்னா வாங்கிக்கலாம். நாளைக்கு தான் நான் திருச்சி போனாலும் போயிடுவேன். ஒரு நாள் போயிட்டு வரேன். அவங்க நாளைக்கு காலையில் வேலைன்னா போயிடுவாங்களாம். நீ வேணா தக்காளி வெங்காயம் மட்டும் வாங்கி அப்படி மூடி வச்சிடணும். சாம்பார் பார்த்தீங்கன்னா இந்த இறக்கி ஊற்றணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் சூப்பராக இருக்கும். கமகமக்கும் சாம்பார். இதுக்கு நம்ம எது சமைச்சாலும் வாசமாக இருக்கு. எப்படி நல்ல மனசோட சமைக்கணும். நல்ல மனசோட சமைக்கணும். கடுப்பாக சமைச்சா அடுப்பில் இருக்கவன் என்னமோ சொல்லுவார். அடுப்பில் இருக்கக்கூடாது, இடுப்பு. அடுப்பில் இருக்கவன் இது கடுப்பாக சமைச்சா கடுப்பாக தான். நான் பார்த்தேன், எப்படி இருந்தாலும் நம்ம தான் செய்யணும், செஞ்சிருவோம். வேற டிஃபன் பண்ணால் நேரம் கம்மி தானே? நேரம் கம்மி. ஆனால் இது ரொம்ப நாளாக இந்த மாவு வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போதான் வாங்கினது இந்த மாவு. இடியப்பெல்லாம் அவிக்கையா நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அம்மா அவிச்சதை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவங்களுக்கு அவிக்கலாம் சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா எங்களை அடுப்புக்கிட்ட எல்லாம் விடவே இல்லை. அடுப்புக்கிட்ட விட்டா ஏன் அடுப்புக்கிட்ட விட மாட்டாங்கன்னா, எண்ணெய்க்குன்னா நெய் தெரிச்சு பிள்ளைய மூஞ்சியில தெரிச்சுட்டா எவனை கட்டிட்டு போக மாட்டேன், நமக்கு பாரமா இருப்போம், பிள்ளைய நமக்கு பாரமா போயிடும்னு நினைச்சு அடுப்புக்கிட்டே விட மாட்டாங்க. விளைக்கழுவ மாவாட்ட இந்த வேலையில தான் செய்ய சொல்லுவாரு. சரி, இப்ப அதுல கூட ஒரு சுயநலம். எங்க எவனும் கட்டிக்கிட்டு போக மாட்டேன், மூஞ்சியிலாம் எதுவும் தெரிச்சிச்சுன்னா நமக்கு பாரமா போயிடும், அதனால அடுப்புக்கிட்ட விட்டுறது இல்லை எங்களை. ஆனால் இப்போல்லாம் ஹேண்டிகேப்டு கை கால் கொஞ்சம் வச்சோன்னாலும் கட்டிக்கிறாங்க. இப்போ அப்போல்லாம் அது ஒரு தோல் நல்லா இருந்தால் தான் கட்டிக்குவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள இன்னும். ஆமாம், அதனால அடுப்புக்கிட்ட யாரையுமே விடுறது இல்லை. அவங்க தான் சமைப்பாரு, நாங்கள் சும்மா மேவையில் தான் பார்ப்போம், கூட்டிடுவோம். அப்புறம் நீங்களாம் உங்கள் வீடு வந்தோடனே தான் எல்லாம் செய்வோம். ஆமாம், கூட்டிடுவோம், இந்த வேலை தான் பார்ப்போம். கல்யாணம் பண்ணியாச்சுன்னா என்ன வேணாலும் பண்ண சொல்லி விட்டுருவாரு.
இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் சமையல் சூப்பராக பண்ணுதுங்க. யூடியூப்பை பார்த்து ஒரு பிள்ளையும் சமைக்க தெரியும்னு சொல்கிறாங்க. சமைக்கிறது இந்த மீனா கோயிலெலாம் சமைக்கிறது நல்லா சமைக்கும். சூப்பராக சமைக்குங்க. நமக்கு தெரிஞ்சதுல அந்த பிள்ளையெல்லாம் நல்லா சமைக்குங்க. சின்ன பிள்ளை தான் நல்லா சமைக்கும். அதெல்லாம் ஆர்வமா கற்றுக்குது. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தது ஆர்வப்பட்டு கற்றுக்குச்சு. வள்ளிக்கு நமக்கு இடியப்பன் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். டாப் லெவல் பிடிக்கும். ஆனால் கடையில எல்லாம் இப்படி இருக்க மாட்டேங்குது. நம்ம செய்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. இது நம்ம சூடாக செஞ்சு உடனே சாப்பிட்றோம். அவங்க வறுத்து போயிருது அப்படியே. இப்போ நீங்களே இப்போ நம்மளே இந்த இடியப்பண்ணை சாயந்தரம் சாப்பிட்டீங்கன்னா இப்போ எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கும். சாயந்தரம் சாப்பிட்டா கூட அவங்க இப்படி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஹோட்டலில் அன்னைக்கு ஒரு நாள் திருச்சியில் கேட்டேன். இடியப்பனை கொண்டு வர சொன்னாங்க. சட்டுனே அந்த உருவம் இருக்கு, மற்றபடி டேஸ்ட் எல்லாம் இல்லை. அது காசு கூட. அதுக்குதான் இந்த மைதா மாவுல என்னமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு. நான் 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 அப்புறம் இன்னொன்று என்னவோ இருக்கு. இன்னொன்று என்னவோ இருக்கு. நான் இன்னொன்று என்னவோ இருக்கு. அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு சிட்டிக்குள்ள உள்ளவங்க. இப்போ எல்லாத்துக்குமே ரெடிமேடு மாவு வந்துருச்சேம்மா. ஆமாம், நீங்கள் ரெடிமேடு மாவு தானே யூஸ் பண்ணுவீங்கல்ல? அப்படி இடிப்பு மாவு ரெடிமேட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம தயார் பண்ணலாம். அதுன்னு சொன்னால நம்ம தயார் பண்ணி காய வச்சு உள்ள பத்திரமா அள்ளி வச்சு அதெல்லாம் ரிஸ்க்கு. இது ஒரு பாக்கெட் 50 ரூபாயா 45 ரூபாயா தான். வாங்கிட்டோம்னா 2 வாட்டிக்கு வரும். முடிஞ்சு போச்சு. இது டேஸ்ட்டாக பண்ணாமல் இருக்கோம். இது டேஸ்ட்டாக இருக்குமா? நீங்கள் மாவு நம்ம எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒரே மாரி தான் இருக்கும். ஆனால் இது என்ன போட்டு அரைக்கிறீங்கன்னு தெரியல. இது எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு? நல்லா தான் இருக்க மாதிரி. அதனால தானே வைக்கிறேன். நம்ம அரைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. மிஷினில் கொண்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்து காய போட்டு ஆமாம் அதை பக்குவப்படுத்தி வச்சு அது வேற வண்டு வந்துருமா வேற. அப்புறம் இது நம்ம 3 கிலோ 5 கிலோன்னு தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாவெல்லாம் அரைக்க முடியாது மிஷினில். ஆமாம், 1 கிலோ 2 கிலோ அரைக்க முடியாது. அதனால அதுக்கு இது இப்படி வாங்கிட்டு போயிடலாம். அதனால தான் இப்படி வாங்குறதே பெட்ரு. இதுன்னா நம்ம நினைச்ச நேரம் வாங்கிக்கலாம். கடையில் தானே இருக்கு. ஆமாம், ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இது இருந்தது. ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்க பண்ண முடியாது. இது பண்ணுறது மேக்கிங்கும் டைம் கூட. சனி ஞாயிறு சாப்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடலாம். அதுதான் சனி ஞாயிறு பிரியாணின்றதுங்க பொருள் பிள்ளைங்களாம் வச்சு வச்சு பாருங்க. இடிப்பை வச்சாச்சு. கொஞ்சம் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் வந்து சாம்பார், கொஞ்சம் சாம்பார், தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார். பிரேக்ஃபாஸ்ட் நீ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதம் ஃப்ரெண்ட்ஸ், ரசம். இது வந்து பிளாக்கா மசாலா, வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் போட்டு பிளாமுஸ் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வேணும்னா முட்டை ஆம்லெட் வேணால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊற்றலை, வேணால் ஊற்றிக்குவோம் சாப்பிட்றது தேவைப்பட்டால். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.